ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ்க்குள்ள நீங்க நுழைவதா கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. சுத்தி பிரமாண்டமான கண்ணாடி சுவர்கள், பரபரப்பா இயங்குற அதிகாரிகள், அப்புறம் விலைமதிப்பற்ற கலைப்பொருட்கள். இப்படி ஒரு செட்டப். ஒரு டிபிக்கல் கார்ப்பரேட் செட்டப். ஆமா. அங்க மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிற ஒரு போர்ட் மீட்டிங் அறைக்குள்ள நீங்க போறீங்க. ஒரு பிரதான நாற்காலியில நீங்க உட்கார்றீங்க. உங்க முன்னாடி பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கு. ஓகே. அதை அங்கீகரிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, உங்ககிட்ட எம்பிஏ பட்டமோ இல்ல அந்த துறை சார்ந்த 20 வருஷம் முன்னனுபவமோ கிடையாது. ஆனாலும் அந்த நிறுவனத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. இது கேக்குறதுக்கு நிஜமாவே ஒரு படத்தோட காட்சி மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். ஆனா இதுதான் நிஜம். தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வமுள்ள லேர்னர் ஆகிய உங்களுக்கு இந்த ஆழமான அலசருக்கு அன்பான வரவேற்பு. இன்னைக்கு நாம டாக்டர் ராகுல் காரத் எழுதிய குறிப்புகளைத்தான் அலச போறோம். ஆமா, அவர் இந்தியாவில் சுயாதீன இயக்குனராக மாறுவது எப்படி அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா உடைத்து காட்டியிருக்கார். கண்டிப்பா. வணிகவியல் மாணவர்களுக்கும் தொழில் முறையாளர்களுக்கும் இது ஒரு பிரம்மாண்டமான புதிய கேரியர் ஆப்ஷன். வாங்க இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எந்த ஒரு குறிப்பிட்ட பட்டப்படிப்பும் இல்லாம நிறுவனங்களின் போர்டு மீட்டிங்ல எப்படி நாமும் இடம்பெற முடியும் அப்படிங்கிறது கேக்குறப்பவே ஒரு மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா? ஆமா, இது ஆச்சரியமா தோணலாம். ஆனா இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு தர்க்கம் இருக்கு. நீங்க குறிப்பிட்ட அந்த போர்டு மீட்டிங் கற்பனையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு சுயாதீன இயக்குனர், அதாவது இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறவர் அந்த அறையில வெறும் பேரளவுல உட்கார்ந்துட்டு போறவர் கிடையாது. ரைட். சும்மா தலையாற்ற ஆள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அவர் அந்த நிறுவனத்தோட நம்பகத்தன்மையை காக்கும் ஒரு கேடயம். சிறு முதலீட்டாளர்களோட குரல் அவர். நிறுவனத்தோட சொந்தக்காரங்களோ இல்ல சிஇஓவோ ஏதோ தப்பான பாதையில போனாங்கன்னா எந்தவித சார்பும் இல்லாம அதை தட்டி கேட்கும் அதிகாரம் கொண்டவர் அவர் மட்டுமே. ஓஹோ. இதை நாம கொஞ்சம் பெரிய அளவிலான பின்னணியில வச்சு பார்க்கணும். இந்திய கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சகம், அதாவது எம்சிஏ, அப்புறம் ஐஐசிஏ நடத்துற இந்த தேர்வு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது தெரியுமா? அவங்க வெறும் நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்கல, கார்ப்பரேட் இந்தியாவோட நேர்மையை காக்கும் யாருக்கும் வளைந்து கொடுக்காத காவலர்களை உருவாக்குறாங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. காவலர்கள், தட்டி கேட்பவர்கள், இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஹீரோயிசமா இருக்கு. ஆனா நடைமுறையில் இது எப்படி சாத்தியம்? இப்ப எனக்கு அந்த நிறுவனத்துல எந்த பங்கும் இல்ல, சொந்தமும் இல்ல. எனக்கு பல 100 பக்கங்களை கொண்ட ஒரு நிதி அறிக்கையை சிஇஓ கொடுக்கறாருன்னு வச்சுப்போம். எனக்கு எம்பிஏ தேவையில்லை அப்படின்னா அந்த அறையில உட்கார்ந்து அவங்க ஏமாத்துறாங்களா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அரசு நான் எதை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குது? மிக சரியான கேள்வி. சும்மா போய் நாற்காலியில அமர்ந்துட முடியாது. அவங்க உங்களை ஒரு தேர்வு எழுத சொல்றாங்க. அந்த தேர்வு ஒரு 4 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டது. 4 தூண்கள். ஓகே. முதல்ல பாத்தீங்கன்னா சட்டம், குறிப்பா கம்பெனிகள் சட்டம். இதுதான் ஒரு அடித்தளம் மாதிரி. இதுல பிரிவு 149 உங்களோட தகுதிகள் மற்றும் பொறுப்புகளை பேசுது. ஆனா இதை விட மிக முக்கியமானது பிரிவு 188. செக்ஷன் 188 இது எதை பத்தி சொல்லுது? இது தொடர்புடைய தரப்பு பரிவர்த்தனைகள், அதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் பத்தினது. தொடர்புடைய தரப்பு பரிவர்த்தனைகள்னா எனக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இது எப்படி போர்ட் மீட்டிங்ல நடக்கும்? இப்படி வச்சுக்கோ, நீங்க அந்த போர்ட் மீட்டிங்ல இருக்கீங்க. சிஇஓ எழுந்து நமது நிறுவனத்தோட புதிய சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை உருவாக்க ஒரு அருமையான கம்பெனி கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது சாதாரணமான ஒரு விஷயம் தானே? பார்க்க எல்லாம் சரியாதான் தெரியும். ஆனா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி சிஇஓவோட சொந்த தம்பியோடையது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஆஹா, இது வெளிப்படையான மோசடி போல் முரண்பாடா இருக்கு. நான் உடனே அதை தடுக்கணும். சரியா சொன்னீங்க. ஆனா எதை தடுத்து எப்படி கேள்வி கேட்பீங்க? அங்கதான் இந்த பிரிவு 188 உங்களுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுது. இந்த சட்டத்தின்படி அத்தகைய பரிவர்த்தனைகள் சந்தை மதிப்புல, அதாவது ஆர்ம்ஸ் லென்த் பேசிஸ்ல நடக்குதா அப்படிங்கறத நீங்க உறுதி செய்யணும். ஓ, சட்டப்படி கேள்வி கேட்கணும். ஆமா. ஆனா ஒப்பந்தொப்பருக்கு போர்டின் ஒப்புதல் தேவை, மேலும் சிஇஓ அதுல வாக்களிக்க முடியாது அப்படிங்கறத நீங்க சட்டப்பூர்வமா சுட்டி காட்டணும். இதுக்காகத்தான் இந்த சட்ட அறிவை அரசு உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இது தவிர பிரிவு 164 மற்றும் 166 மூலமா ஒரு இயக்குனர் என்னென்ன கடமைகளை செய்யணும், எதையெல்லாம் செஞ்சா தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப புரியுது. நான் வெறும் தார்மீக அடிப்படையில மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது, சட்டத்தின் துணையோடு கேள்வி கேட்கணும். ரைட். கம்பெனிகள் சட்டம் ஓகே. பங்குச் சந்தையில பட்டியலிடப்பட்ட பெரிய கம்பெனிகளுக்கு என்ன செய்யறது? அங்கேயும் இதே சட்டம் தானா?
அங்கதான் 2வது தூணான பங்குச்சந்தை விதிகள், அதாவது செக்யூரிட்டிஸ் சட்டம் உள்ளே வருது. குறிப்பா செபி விதிமுறைகள் லோடட் 2015 விதிகள்னு சொல்லுவாங்க. ஒரு சுயாதீன இயக்குனரா உள்நபர் வர்த்தகம், அதாவது இன்சைடர் ட்ரேடிங் பத்தி நீங்க ரொம்ப கூர்மையா இருக்கணும். உள்நபர் வர்த்தகம், அதாவது ரகசிய தகவலை வச்சு பங்குகளை விற்பது, சரிதானே? ஆனா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன மற்ற அதிகாரிகளின் பேங்க் அக்கவுண்டையே சோதனை செய்ய முடியும்? இல்ல, நீங்க ஒன்னும் துப்பறியும் நிபுணரா மாற வேண்டியதில்ல. ஆனா அதோட பொறிமுறைய, அந்த மெக்கானிசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மெக்கானிசம்னா? இப்போ ஒரு நிறுவனத்தோட காலாண்டு லாபம் மிக மோசமா வரப்போகுது அப்படிங்கிறது போர்டுல உள்ள உங்களுக்கு தெரியும். அந்த தகவல் அதிகாரப்பூர்வமா வெளியே அறிவிக்கப்படுறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நிறுவனத்தோட முக்கிய அதிகாரி ஒருவர் தனது பங்குகள் அனைத்தையும் அவசரமாக விற்கிறார் அப்படின்னா அதுதான் உள்நபர் வர்த்தகம். அடப்பாவமே! இதை தடுப்பதற்கான போர்டு கமிட்டிகள் சரியா செயல்படுதா, அதற்கான கண்காணிப்பு அமைப்பு நிறுவனத்துல இருக்கா அப்படிங்கறத உறுதி செய்யறதா உங்களோட வேலை. ஓ, அமைப்பு சரியா இருக்கான்னு நான் கண்காணிக்கணும். புரியுது. ஆனா நீங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு லேசா ஒரு பயம் வருது. இதெல்லாம் சட்டம் சம்பந்தப்பட்டது. அடுத்து 3வது விஷயமா கணக்கியல், அதாவது அக்கவுண்டன்சிய பத்தி டாக்டர் ராகுல் காரத் தனது குறிப்புகள்ல சொல்லியிருக்கார். ஆமா, அது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் ஷீட், P&L, பணப்புழக்க அறிக்கை என்றெல்லாம் அதுல இருக்கு. எனக்கு கணக்கென்றாலே கொஞ்சம் அலர்ஜி. நான் இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரு சந்தேகம். இது ஒரு காரின் இன்ஜினை வடிவமைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆணிவேர் வரை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா, இல்ல டேஷ்போர்டை பார்த்து கால் எவ்வளவு வேகமா போகுது, இன்ஜின் சூடாகுதான்னு புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயமா? இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சொன்ன காரின் டேஷ்போர்டு ஒப்பீடு இருக்கு இல்லையா, அது 100க்கு 100% துல்லியமானது. நிஜமாவா? அப்பாடா! ஆமா, இந்த தேர்வு உங்களை ஒரு முழுநேர சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டா மாத்த முனையல. நீங்க உட்கார்ந்து பேலன்ஸ் ஷீட்டை தயாரிக்க போறதில்ல. மாறாக உங்ககிட்ட போதுமான நிதி எழுத்தறிவு, அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் இது சோதிக்குது. நிதி எழுத்தறிவுனா எனக்கு முன்னாடி வர்ற ரிப்போர்ட்ல உள்ள பொய்களை கண்டுபிடிக்கிற திறனா? கரெக்டா புடிச்சிங்க. உதாரணத்துக்கு CEO ஒரு பிரம்மாண்டமான லாப நட்ட அறிக்கையை காட்டுறார். நாம இந்த வருஷம் 100 கோடி லாபம் ஈட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்றார். ஆனா நீங்க பணப்புழக்க அறிக்கைய, அதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறீங்க. அதுல கம்பெனிக்குள்ள பணமே வரல, எல்லாமே வெறும் பேப்பர்ல இருக்கிற கடன் தான். லாபம்னு காட்டப்படுறதெல்லாம் கைக்கு வராத பணம். நாளைக்கே ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கம்பெனில காசு இல்ல அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வருது. அட, லாபமும் பணப்புழக்கமும் வேற வேற அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆடிட் ரிப்போர்ட்ல ஏதேனும் தவறுகள், அதாவது ரெட் ஃபிளாக்ஸ் இருந்தா அதை கண்டுபிடிக்கிற கூர்மை உங்களுக்கு இருக்கான் தான் இந்த அடிப்படை கணக்கியல் பகுதி சோதிக்குது. இதோட 4வது தூணான கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வருது. கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அதாவது ஒரு நிறுவனம் எப்படி அறத்துடன் இயங்க வேண்டும் அப்படிங்கிறது. ரைட். ஆமா, இதுல கார்ப்பரேட் சமூக பொறுப்பு, அதாவது CSR, சுயாதீன இயக்குனர்களுக்கான தொழில் தர்மம் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அடங்கும். ஓகே. சட்டம், செபி விதிகள், டேஷ்போர்டு கணக்கியல், கார்ப்பரேட் அறம் என 4 தூண்களையும் நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பாடத்திட்டம் பிரம்மாண்டமா இருக்கே. ஒரு MBA படிக்காதனா இதையெல்லாம் எங்க போய் படிக்கிறது? இதற்கென பெரிய கோச்சிங் சென்டர்கள்ல லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கணுமா? இதுதான் பலருக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம். இது அரச வழங்குற ஒரு அருமையான வாய்ப்பு. இதற்கென நீங்க எங்கும் அலைய வேண்டாம். நீங்க பதிவு செஞ்ச உடனே டேட்டா பேங்க் போர்ட்டல்ல 42 லேர்னிங் மாடியூல்கள் உங்களுக்கு இலவசமாவே கிடைக்குது. இலவசமாகவா? அரசாங்கமே மெட்டீரியல் கொடுத்துடுதா? அப்புறம் ஏன் பல பேர் இதை விட்டுட்டு வெளியே எங்கெங்கயோ மெட்டீரியல் தேடி பணம் செலவழிக்கிறாங்க? அது மனித இயல்புதாங்க. இலவசமாக கிடைச்சா அதுல தரம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய FAQ பகுதியில மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தேர்வின் கேள்விகள் இந்த 42 மாடியூல்கள்ல இருந்து மட்டுமே வரும் அப்படின்னு. ஓஹோ. இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வியூகம் இருக்கு. தினமும் 1லிருந்து 2 மணி நேரம் ஒதுக்கினா போதும். 4லிருந்து 6 வாரங்கள்ல அதை முடிச்சிடலாம். மாடியூல்களை படிக்கிறது, முடிவில் உள்ள குவிஸை எழுதுவது, பலவீனமான பகுதிகளை கண்டுபிடிப்பது. முக்கியமா உங்களோட பின்னணிக்கு ஏற்ப உங்களோட தயாரிப்பை நீங்க மாற்றி அமைக்கணும். பின்னணிக்கு ஏற்ப மாற்றி அமைப்பதானா? அதாவது இப்ப நான் ஒரு லாயரா இருந்தா எப்படி படிக்கணும்? நீங்க லாயரா இருந்தா முதல் 2 சட்டக்களங்கள்ல நீங்க ஏற்கனவே கில்லியா இருப்பீங்க. எனவே நீங்க அந்த 42 மாடியூல்கள்ல நிதி மற்றும் கணக்கியல் பகுதிகள்ல அதிக கவனம் செலுத்தணும். ஆஹா, ரைட்.
ஒருவேளை நீங்க நிதித்துறையைச் சேர்ந்தவராயிருந்தா உங்களுக்கு எண்கள் விளையாட்டா இருக்கும். ஆனா சட்டம் மற்றும் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பகுதிகள்ல நீங்க தடுமாறலாம். எனவே அங்க உங்க கவனத்தை குவிக்கணும். இதெல்லாம் முடிச்ச பிறகு எத்தனை முறை வேணாலும் அவங்க வழங்குற மாக் டெஸ்ட்களை இலவசமா எழுதி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நான் 6 வாரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன். மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதி தயாராயிட்டேன். இப்போ என் லேப்டாப்பை திறந்து நான் பாட்டுக்கு என் சோஃபாவில் உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே தேர்வு எழுதிடலாம் தானே? இல்லவே இல்ல. அங்கதான் பலரும் ஏமாந்து போறாங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி வீட்ல உட்கார்ந்து எழுதுற சாதாரண ஆன்லைன் தேர்வு கிடையாது. இதோட விதிமுறைகள் மிக மிக கடுமையானவை. அப்படி என்ன கடுமை? முதல்ல, வருடத்தின் அனைத்து நாட்களிலும் தேர்வு உண்டாலும் நீங்க நினைத்த நேரத்துல எழுத முடியாது. மதியம் 2லிருந்து 3 மணி அல்லது இரவு 8லிருந்து 9 மணி என 2 ஸ்லாட்டுகள் மட்டுமே உண்டு. பரவாயில்ல, எனக்கு வசதியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு நாள் இடைவெளி விதி, அதாவது ஒன் கிளியர் டே கேப் அப்படின்னு ஒன்னு இருக்கு. நீங்க திங்கள்கிழமை தேர்வை எழுதிட்டாலோ அல்லது ஏதோ காரணத்தால கேன்சல் செய்தாலோ உங்களால செவ்வாய்க்கிழமை தேர்வை புக் செய்ய முடியாது. அட, ஆமா, கட்டாயம் ஒரு முழு நாள் இடைவெளி இருக்கணும். உங்களோட அடுத்த புக்கிங் புதன்கிழமை தான் செய்ய முடியும். ஒரு நாள் இடைவெளி கட்டாயம் இருக்கணுமா? ஏன் இந்த தேவையற்ற காலதாமதம்? ஏன்னா பலரும் தேர்வை விளையாட்டா நினைச்சு இன்னைக்கு ஃபெயில் ஆனா நாளைக்கு, நாளைக்கு ஃபெயில் ஆனா மறுநாள்னு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த விதி. ஓ, ஸ்பாம் பண்றத தடுக்கறாங்க. கரெக்ட். ஒரு முறை தவறினா தவற்றை உணர்ந்து மறுபடியும் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான கால அவகாசம் அது. மேலும் டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் சிஸ்டம் விதிகளை கேட்டா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுங்க, கேப்போம். அப்படி என்ன தீவிரமா கண்காணிச்சிட போறாங்க? குறைந்தது 2 Mbps இன்டர்நெட் வேகம் இருக்கணும். வெப்கேம் மற்றும் மைக்ரோஃபோன் கட்டாயம் முழு நேரமும் இயங்கணும். தேர்வுக்கு 15 நிமிடம் முன்பே லாகின் செய்யணும். தேர்வு நடக்கிற அந்த 75 நிமிடங்கள்ல பின்னணியில ஏதாவது சத்தம் கேட்டாலோ, கேமரால உங்களை தவிர வேறொரு முகம் லேசாக தெரிந்தாலோ, அல்லது நீங்க தெரிய விட்டு சற்றே உங்க பார்வையை திருப்பினாலோ சிஸ்டம் உங்களை உடனடியா ஃபிளாக் செய்திடும். ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஓவரா தெரியலையா? ஒருவேளை என் வீட்டு நாய் குறைத்தாலோ அல்லது வெளியே ஒரு ஆட்டோ சத்தம் கேட்டாலோ சிஸ்டம் என்னை வெளியேற்றிடுமா? ஆமா, வெளியேற்றிடும். ஒரு போர்ட் மீட்டிங்ல கூட இவ்வளவு கெடுபிடி இருக்காதே. ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறுக்கும் ஒரு நிறுவனத்தை வழிநடத்துற திறனுக்கும் என்ன சம்பந்தம்? இது தேவையற்ற கடுமை இல்லையா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அபத்தமாவும் அதிகப்படியான கெடுபடியாவும் தோணலாம். ஆனா இது பெரிய கட்டமைப்புடன் பொருத்தி பாருங்க. நீங்க ஒரு சாதாரண கிளார்க் வேலைக்கு செல்லல, ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட பல கோடி ரூபாய் புழங்கும் ரகசியங்களையும் வியூகங்களையும் கையாள போறீங்க. அது உண்மைதான். இப்படிப்பட்ட அதிகாரமிக்க பதவிகளுக்கான தேர்வுல ப்ராக்ஸி முறையில வேறொருவரை வச்சு தேர்வு எழுதுறது போன்ற எத்தனையோ முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பருப்புக்கான தேர்வு எந்தவிதமான கவனச்சிதறலும் முறைகேடும் இல்லாம நடக்குது அப்படிங்கறத அரசு உறுதி செய்யணும். அதனாலதான் இந்த அளவுக்கான கராரான ஒரு டிஜிட்டல் கண்காணிப்பு அறைக்குள்ள நீங்க நுழையிறீங்க. சரி, நீங்க சொல்றத பார்த்தா சிஸ்டம் என்ன ஒரு ரோபோட்டை போல உற்று நோக்குது அப்படின்னு புரியுது. நான் மூச்சு அடக்கிக்கிட்டு எந்த பக்கமும் திரும்பாம அந்த 75 நிமிட டிஜிட்டல் கண்காணிப்பை தாண்டி தேர்வு சப்மிட் செஞ்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? எனக்கு சரியான விடைகளை சொல்லுவாங்களா? ஃபெயில் ஆகிட்டா உலகமே முடிஞ்சிடாது. உங்களுக்கு ஒரு விரிவான ரிப்போர்ட் கிடைக்கும். எந்தெந்த களங்கள்ல நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னா அது காட்டும். ஓ, ஆனா நீங்க தவறாக எழுதிய கேள்விகளுக்கான சரியான பதில்கள் என்ன அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படாது. நீங்க மீண்டும் அந்த 42 மாடியூல்களுக்கு போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஓ, அவங்க ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க. நாமே தான் தேடி கண்டுபிடிக்கணும். சரி, நான் பாஸ் ஆயிட்டா என்ன நடக்கும்? பாஸ் ஆயிட்டா உங்களுக்கு உடனடியாக ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். மார்ச் 2026 நிலவரப்படி பார்த்தா இந்த சான்றிதழுக்கு எக்ஸ்பைரி தேதி எதுவுமே இல்ல. இது வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும். ஆனா இங்கே ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. உங்களோட முதல் பாஸ் முயற்சியே இறுதியானது. என்னது, முதல் பாஸ் தான் ஃபைனலா? அதாவது நான் 60 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா மீண்டும் படிச்சு 90 மார்க் வாங்க ஆசைப்பட்டா முடியாதா? முடியாது. பாஸ்னா பாஸ் தான். உங்களோட ஸ்கோர் அதிகரிக்க மீண்டும் தேர்வு எழுதவே முடியாது. இது கொஞ்சம் அழுத்தமான விஷயம்தான். ஆனா நான் இதை எப்ப வேணாலும் எழுதிக்கலாமா? அல்லது ஏதேனும் காலக்கெடு இருக்கா? மிகப்பெரிய காலக்கெடு இருக்கு. டேட்டா பேங்க்ல உங்க பேரை பதிவு செய்த 2 வருடங்களுக்குள் நீங்க கட்டாயம் இந்த தேர்வை பாஸ் செய்யணும். 2 வருஷமா? ஆமா. ஒருவேளை உங்களால முடியலன்னா 1000 ரூபாய் மற்றும் 18% GST கட்டி 1 வருஷம் நீட்டிப்பு பெறலாம். ஆக மொத்தம் 3 வருஷம். அதிலும் பாஸ் செய்யலனா?
அந்த 3 வருஷத்துலயும் பாஸ் செய்யலன்னா உங்களோட ப்ரோஃபைல் நிரந்தரமாக நீக்கப்படும். நீங்க மீண்டும் முதலிலிருந்து பதிவு செஞ்சு முழு கட்டணமும் செலுத்தி ஆரம்பிக்கணும். இதுக்கு கட்டாயம் ஒரு பெரிய பொறுமை வேணும். சரி, ஒரு வழியா நான் பாஸ் செஞ்சுட்டேன். ஒரு பெரிய நிறுவனத்தோட போர்ட் மீட்டிங்ல எனக்கு என்ன கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு நிஜ உலக பயம் வருது. நீங்க முன்னாடி சொன்னீங்க, நான் தான் நிறுவனத்தோட காவலாளின்னு. ஆமா, சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த நிறுவனத்தோட சிஇஓ ஏதோ பெரிய தில்லுமுல்லு செஞ்சு பல 1000 கோடியை சுருட்டிட்டு ஓடிடுறார் என்றான், அல்லது சத்தியம் கம்பெனி மாதிரி நிறுவனம் திவாலாடுதுன்னு வச்சுப்போம். இப்போ போலீஸ் வந்து போர்டுல இருந்த எனக்கும் அந்த மோசடியில பங்கு இருக்குன்னு நினைச்சு என்னை கைது செய்வாங்களா? மிக அருமையான நடைமுறையான கேள்வி. இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க இந்த பயத்துல தான் பதவிக்கே வர தயங்குவாங்க. ஆனா இங்கதான் கம்பெனிகள் சட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை வழங்குது. அதுதான் பிரிவு 149 சப்செக்ஷன் 12 வழங்குற சேஃப் ஹார்பர். சேஃப் ஹார்பர் அதென்ன பாதுகாப்பு அரண்? ஒரு கம்பெனி ஏதேனும் பெரிய தவறு செஞ்சுட்டா அதற்காக போர்டுல இருக்கிற சுயாதீன இயக்குனர் உடனடியாக குற்றவாளியாக்கப்பட மாட்டார். சட்டம் உங்களை பாதுகாக்கும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. நீங்க விழிப்புடன் செயல்பட்டிருக்கணும். அந்த மோசடி நடக்கும்போது நீங்க கவனக்குறைவாக இருந்தாலோ அல்லது அந்த தவறு உங்க கண்முன்னே நடந்து அதுக்கு நீங்க உடந்தையாக இருந்தாலோ மட்டுமே நீங்க பொறுப்பாவீங்க. ஓஹோ. நீங்க உங்களோட கேள்விகளை சரியா கேட்டு உங்க எதிர்ப்ப மீட்டிங்ல பதிவு செஞ்சிருந்தா உங்க மீது எந்த பழியும் வராது. இதுதான் அந்த பாதுகாப்பாரன். அப்பாடா, இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி. நான் உண்மையா என் வேலையை செஞ்சா சட்டம் என்ன காப்பாத்துரும். இதனால தான் அவங்க என்ன சட்டத்தையும் கணக்கையும் படிக்க சொல்றாங்க. நான் விழிப்புடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்பதான் எனக்கு முழுமையா புரியுது. ஆமா, சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பாரனை வழங்குது. ஆனா நீங்க விழிப்புடன் இருக்கணும்னு நிபந்தனை விதிக்குது. இத அப்படியே அந்த 3 வருட காலக்கெடுவோட இணைத்து பாருங்க. எப்படி பாதுகாக்க முடியும்? அந்த விழிப்புணர்வையும் ஈடுபாட்டையும் சோதிக்கவே அந்த காலக்கெடு. ரைட், அது ரொம்ப லாஜிக்கா இருக்கு. அதோட ஒருவர் அதிகபட்சம் 7 பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்ல மட்டுமே இயக்குனராக இருக்க முடியும் அப்படிங்கறதையும் சட்டம் தெளிவா வரையறுக்குது. அவர் வேறு ஏதேனும் நிறுவனத்துல முழுநேர இயக்குனராக இருந்தா அதிகபட்சம் 3 நிறுவனங்கள்ல மட்டுமே சுயாதீன இயக்குனராக இருக்க முடியும். கவனச்சிதறல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வரம்புகள். எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு கனெக்ட் ஆகுது. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்தமா பார்த்தா டாக்டர் ராகுல் கார்த்தோட குறிப்புகள் ஒரு தெளிவான பாதையை காட்டுது. ஒரு நிறுவனத்தோட போர்ட் மீட்டிங்ல அமர உங்களுக்கு IIM டிகிரியோ பெரிய குடும்ப பின்னணியோ தேவையில்லை அப்படிங்கறத சட்டம் உறுதி செய்யுது. கண்டிப்பா. ஆனா அந்த இடத்துக்கு போக டேட்டா பேங்க்ல உள்ள 42 மாடியூல்களை நீங்க தீவிரமா படிக்கணும். அந்த 75 நிமிட நாய் குறைத்தா கூட வெளியேற்றிடுற டிஜிட்டல் கண்காணிப்பை தாண்டி முதல் முயற்சியிலேயே பாஸ் செய்யணும். தொடர்ந்து கத்துக்கிற ஒரு லேர்னர் ஆகிய உங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. கார்ப்பரேட் உலகத்துல அறிவும் முறையான தயாரிப்பும் எவ்வாறு இவ்வளவு பெரிய அதிகாரமிக்க கதவுகளை திறக்கும் என்பதற்கு இந்த தேர்வு ஒரு வாழும் உதாரணம். முற்றிலும் உண்மை. உங்ககிட்ட கத்துக்கிற ஆர்வமும் அந்த ரிப்போர்ட்டுகள்ல உள்ள தவறுகளை கண்டுபிடிக்கிற கூர்மையும் நேர்மையும் இருந்தா கார்ப்பரேட் உலகின் மிக உயர்ந்த நாற்காலி உங்களுக்காக காத்திருக்கு. நிச்சயமா. விடைபெறும் முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இந்த பாடத்திட்டமும் 42 மாடியூல்களும் கடுமையான தேர்வும் உங்களுக்கு விதிகளையும் சட்டங்களையும் நிதி அறிக்கைகளை எப்படி பார்ப்பது அப்படிங்கறதையும் கத்துக் கொடுத்துரும். உங்களுக்கான வாழ்நாள் சான்றிதழையும் தந்துரும். ஆமா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு போர்ட் மீட்டிங்ல நீங்க அமர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு மாதம் ஒரு பெரிய தொகையை சம்பளமா கொடுக்கிற அதே நிறுவனத்தோட சக்தி வாய்ந்த சிஇஓ ஏதோ ஒரு மோசடியான ஒப்பந்தத்தை கொண்டு வர்றார். அனைவருமே அமைதியா இருக்காங்க. அப்போ அவரை நேருக்கு நேர் பார்த்து இது தவறு, இதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்கும் அந்த தைரியத்தை எந்த ஒரு மல்டிபிள் சாய்ஸ் தேர்வால் அளவிட முடியுமா? அந்த உண்மையான சுயாதீனத்தன்மை, அதாவது இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த சிலபஸ்லயும் இல்ல. அது உங்களுக்குள் மட்டுமே இருக்கு. அதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.